வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏடி ஹோப் எழுதின ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமில் பார்த்திங்கன்னா ஏடி ஹோப் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனோட படைப்பு அப்படின்றது எதுவுமே பர்ஃபெக்டாகவே இல்லை. அதோட தரம் இயற்கையோட படைப்புக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே தான் இருக்குது, இல்லை ரொம்பவே கீழே இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா இயற்கை எதை படைத்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக படைக்குது. அதுவும் கோடிக்கணக்கான வருஷமாக இயற்கை இந்த படைப்பை செஞ்சுக்கிட்டே இருக்குது. எதுவுமே ஒரு குறை கூட இல்லாத ஒரு படைப்பாக இருக்குது. இந்த இடத்துல தான் மனிதன் இயற்கைக்கு முன்னாடி தோற்று போகிறான். ஏன்னா மனிதன் அதுவும் நவீன உலகத்தில் பார்த்திங்கன்னா ஓவரான ஸ்டாண்டர்டைசேஷன், ஓவரான இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில் மயமாக்கல்னா ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம். அதுவும் இதை இயற்கையாக இருக்கிற இந்த பூமியோடு பார்க்கும்போது நம்ம எல்லாமே இயற்கைக்கு முன்னாடி தோற்று போகிற அளவுக்கு தான் மனுஷன் பண்ணிகிட்ருக்கான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட்டு, ஏத்திஸ்ட், அப்புறம் நேச்சர் போயிட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, மனிதனோட தனித்தன்மை போயிடுச்சு, ஆத்தென்சிட்டி போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இயற்கையை பாருங்கள், அது ஒரு மாஸ்டராக இருக்குது. மாஸ் ப்ரொடக்ஷன், எதை எடுத்தாலும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அதால் க்ரியேட் பண்ண முடியுது. இப்போ மனுஷன் எடுத்திங்கன்னா நிமிஷம் எத்தனை குழந்தைங்க பிறக்குது. ஒரு மீன் எடுத்தால் எத்தனை லட்சம் மீனுங்க உயிரோடு வருது. பூக்கள், செடிகள், கொடி எது எடுத்தாலும் சரி, இயற்கை அத்தனை வகைகளையும் ஒரு தவறு கூட இல்லாமல் ஒரே மாதிரியாக கோடிக்கணக்கான வருஷங்களாக படைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ மனுஷன் என்ன செய்கிறான், எல்லாமே செயற்கையாக தான் செய்கிறான். அவன் செயற்கையாக செய்கிறதுனாலே இயற்கையுடைய அந்த அழகான வர்ண ஜாலத்துக்கு முன்னாடி மனுஷன் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் மங்கி தான் போயிருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்குது, ஒரு கனவு இருக்குது, கூடவே சேர்ந்து ஒரு கில்ட்டும் இருக்குது. அதெல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மனுஷனால் கண்டிப்பாக இயற்கையோட தரத்துக்கு ஈடாக எதுவுமே படைக்க முடியாது. இப்போது ஒரு தியோஃபிஸ்ட் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப மாடர்னாக கட்டின ஒரு வீட்டில் வேக்யூம் கிளீனரால் சுத்தம் பண்ணிவிட்டு டின்னில் இருக்கிற சூப்பை எடுத்து குடிச்சிட்டு என்ன சொல்லுவார், மனிதர்கள் இயற்கையோடு ஒன்றா இருக்கணும், அப்போ தான் அவன் கடவுளோடு ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இயற்கையை பற்றி எழுதுகிற கவிஞர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு அடுத்த பிறவின்னு இருந்ததுன்னா நான் இந்த செயற்கையாக இருக்குது எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நான் பிறக்கணும், இயற்கையோடு பிறக்கணும் அப்படின்றாரு. ஆனால் இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. இயற்கை ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிங்களை கோடிக்கணக்கான வருஷங்களாக ஒரு தவறுக்கு, ஏன்னா பட்டாம்பூச்சியோட ரெக்கையை பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும், அவ்வளோ வண்ணஜாலம் ஒன்று ஒரு பேட்டர்னில் வரும், டிசைனில் வரும். அதையெல்லாம் எப்படி கடவுள் இயற்கையில் அப்படியே படைக்க முடியுது கோடிக்கணக்கான வருஷமாக, அதுவும் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிங்களை. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், அவன் இயற்கையை நாசம் பண்ணிட்டுருக்கான். இப்போ ஒரு மரத்தில் ஒரு பழம் பழுத்துச்சுன்னா அது கீழே விழும். அதே மாதிரி மனிதர்களுக்கு வயசானால் அவங்களும் இறந்துடுவாங்க. ஆனால் இந்த இயற்கைக்கு எதிராக மனுஷன் என்ன பண்ணுறான்னா அதை கொடுமைப்படுத்துகிறான். அதனாலேயே ஒரு மரத்தில் இருக்கிற பழம் பழுக்காமலே கீழே விழுந்துற அளவுக்கு இயற்கையை நாசம் பண்ணி வச்சுருக்கான். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை இருக்கிற சக்தி அபரிதமானது. ஏன்னா எந்த ஒரு மேனுஃபேக்சரராலையும் இயற்கை தயாரிக்கிற மாதிரி ஒரு குறைபாடே இல்லாத ஒரு பொருளை தயாரிக்கவே முடியாது. அதுவும் இயற்கை பார்த்திங்கன்னா அது மரம், செடி, கொடி வகைகளாக இருக்கட்டும், அதாவது ஃப்ளோரா, இல்லை மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அது ஃபவுனா, கோடிக்கணக்கான வருஷமாக எக்கச்சக்கமான இந்த ஃப்ளோரா ஃபவுனாவெல்லாம் படைச்சிக்கிட்டே இருக்குது. எந்த தப்பும் இல்லாமல் அதுக்கு மேலே களைப்பே அடையாமல் அதை படைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. அவன் படைக்கிற பொருள் கம்மி தான், ஆனாலும் அவன் சீக்கிரமாகவே களைச்சிடுவான். அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த ரோஜா பூக்களை பாருங்களேன், அந்த பேட்டர்ன், அதே மாதிரி மீனோட அந்த ஸ்ட்ரீம்லைன் பாடியை பாருங்கள், அதே மாதிரி நத்தையோட அந்த ஆண்டனாக்கு மேலே அந்த கண்ணை பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே உயிரினங்களுக்கு, அதுவும் குறிப்பாக மனிதனுக்கு அந்த லவ் அப்படின்ற ஒரு எமோஷனை கடவுள் கொடுத்துருக்கான், அந்த இயற்கை கொடுத்துருக்கு இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கை அவ்வளோ விஷயத்தை தயாரிக்குது, பர்ஃபெக்டாக தயாரிக்குது. ஒரு மீனுனா அது இப்படி தான் இருக்கும், ஒரு மனுஷனா இப்படி தான் இருக்கணும், ஒரு பூனா அந்த பூ வகையில் அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத கோடிக்கணக்கான வருஷமாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்கு. அதே சமயத்தில் இந்த இயற்கை தான் மனுஷனுக்குள்ளே
உணர்ச்சிகளை மட்டும் இல்லை, மனுஷனோட உடம்புல மூளைன்னு ஒன்று கொடுத்துருக்கு. ஏன்னா அப்போ தான் மனுஷன் வந்து இயற்கையை பார்ப்பான், இயற்கைக்கிட்டேருந்து கற்றுப்பான் அப்படின்னு அது நினச்சது. ஆனால் மனுஷன் இயற்கையை பார்த்து அதுக்கிட்ட கற்றுக்கிட்டாலும் அவன் செய்கிறது எல்லாம் என்னென்னா இயற்கைக்கு எதிராக செய்கிற பாவங்கள் தான். இந்த பாவம் எல்லாமே வந்து ஒரிஜினல் சின், முதலாக ஆதாம் ஏவாள் செஞ்ச அந்த முதல் பாவம், கடவுளுக்கு எதிராக இருந்த முதல் பாவத்துக்கு இணையானது தான். ஏன்னா நீங்கள் இயற்கைக்கு எதிராக வந்து பாவம் செஞ்சால் அது கடவுளுக்கு எதிராக செய்கிற பாவம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் இயற்கை வந்து மனுஷனை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மனுஷனும் இயற்கையோட நேச்சரோடைய ஒரு படைப்பு தானே அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். When darkly brooding on this modern age, the journalist, with his marketable oaths, fills up once more the inevitable page of Fatius, Flatterton, Sunday paper prose. Whenever the green acid starts to ope with horror at the house not made with hands, and when from vacuum cleaners and tinned soap another pure theosis demands rebirth in other less industrial stars, the huge towns thrust up in synthetic stone, and films and sleek miraculous motor cars and celluloid and rubber are unknown. When from his vegetable Sunday school emerges with a neatly Madeline phrase, still one more nature poet to rant or drool about the standardization of the race. I see stooping among her orchard trees the old sound earth, gathering her windfalls in broad in the hams and stiffening at the knees. Pause, and I see her grave, malicious grin. For there is no manufacturer competes with her in the mass production of shapes and things. Over and over she gathers and repeats the cast of a face, a million butterfly wings. She does not tire of the pattern of a rose. Her oldest tricks still catch us with surprise. She cannot recall how long ago she chose the streamlined hulls of fish and snails' long eyes. Love, which still pours into its ancient mold, the lashing seed that grows to a man again, from whom by the same processes unfold unending generations of living men. She has standardized his ultimate needs and pains. Lost tribes in a lost language mutter in his dreams. His science is tethered to their brains. His guilt merely repeats original sin, and beauty standing motionless before her mirror sees behind her mile on mile a long queue in an unknown corridor, anonymous faces plastered with a smile. இதோட அந்த கவிதை வந்து முடிஞ்சு போயிருக்கு. நீங்கள் வந்து ஏதாவது இதை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.